கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நீதிமொழிகளின் புதையல்கள் மூலமாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். பாருங்க, ஒரு கஷ்டம் வந்த உடனே நம்ம யாரை நம்புகிறோம், எதை குறித்து பேசுகிறோம் என்று சொல்லி நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, ரூத் அந்த சரித்திரத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் அங்கே நகோமியின் குடும்பத்தை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அப்போ ரூத் 1வது அதிகாரத்தின் 1வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெஹேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பெத்லெஹேம் என்று சொல்லக்கூடியது இயேசு பிறந்த ஒரு நகரம், இயேசு பிறக்க போகிற ஒரு நகரம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ பெத்லெஹேம் அப்பத்தின் வீடு, வசனத்தை கொடுக்கிறதான ஒரு இடம். அப்போ இங்கே ஒரு பஞ்சம் ஏற்பட்ட பொழுது, ஒரு கஷ்டம் ஏற்பட்ட பொழுது உடனடியாக மோவாப் என்று சொல்லக்கூடியதான அருவருப்பான இடத்தை நோக்கி அந்த குடும்பம் நகர்ந்தது என்று பார்க்கிறோம். முதலாவது அந்த கணவர் மரித்து போனார். அப்புறம் அங்கே அவர்கள் பெண் கொண்டார்கள். அந்த 2 குமாரர்களும் மரித்து போனார்கள். அப்புறம் மறுபடியுமாக நகோமி ஒரு செய்தியை கேள்விப்படுகிறாள், பெத்லெஹேமிலே மீண்டுமாக அப்பம் இருக்கிறது, மீண்டுமாக அங்கே விளைச்சல் இருக்கிறது என்று சொல்லி அவள் கேள்விப்பட்ட பொழுது மீண்டுமாக அவள் பெத்லெஹேமை நோக்கி வரும் பொழுது தன் 2 மருமகள் தன்னோடு கூட வந்தவர்களை சொல்றாங்க, நீங்க தயவு செய்து திரும்பி போயிருங்க, என்னால் மறுபடியும் உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாது என்று சொன்ன பொழுது ஒருத்தி போயிட்டா. ஆனால் ரூத்தோ அந்த நகோமியோடு கூட அவள் திரும்பி வந்தா. பாருங்க, இந்த நகோமியோடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளாக சாட்சியாக இருந்தபடினாலே அந்த அருவருப்பான சந்ததியை சேர்ந்த அந்த ரூத் இந்த மாமியை விட மனதில்லை. காரணம், அவள் மாமி வழிபட்ட தெய்வத்தை அவள் தன் தெய்வமாக கொண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நாம் கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறோம், ஆனால் கஷ்டம் வரும்பொழுது புறஜாதிகளுடைய காரியங்களை கற்றுக்கொள்கிறதுல நம்மை போல கை தேர்ந்தவர்கள் யாருமே இருக்க முடியாது. பொன் கிடைத்தாலும் முதன் கிடைக்காது, செவ்வாய் வெறுவாய் என்று சொல்லி பல பல காரியங்களை சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், காரியங்களை தட்டி கழிப்பது நமக்கு அப்போ இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த ரூத் அவளை சின்சியராக பின்பற்றி வந்தால் வந்தபடினால பாருங்க, அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் என்ன கிடைக்கும், நிறைவான பலன் கிடைக்கும். அப்போ அவள் நகோமியை காட்டிலும் நகோமியின் தேவனை அவள் நம்பினபடினால், ரூத் நம்பினபடினாலே ரூத்துக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன, போவாஸ் அவளை திருமணம் செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த திருமணத்தின் நிமித்தமாக நாம் பார்க்கிறோம், ஆண்டவருடைய வம்ச வரலாறின் அட்டவணையிலே ஒரு அருவருப்பான சந்ததியில இருந்து வந்த அந்த ரூத்தினுடைய பெயர் அங்கே பொறிக்கப்படுகிறது. அவள் சாதாரண ஒரு அருவருப்பான சந்ததி, நரகத்திற்கு போக வேண்டும் என்று நியமிக்கப்பட்டவர்கள் கூட ஆண்டவருடைய வம்ச வரலாற்றுக்குள்ள வர முடியும் எப்போ, கர்த்தரையே தங்கள் தெய்வமாக அவர் கொண்டிருக்கும் பொழுதுதான் அதை செய்ய முடியும் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்றைக்கு அந்த மத்தேயு 1வது அதிகாரத்தின் 5வது வசனம் சொல்கிறது, ரூத் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் சேர்க்கப்பட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கண்களை மூடி அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் கூட என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம் பஞ்ச நாட்களாக இருந்தாலும் சரி, அது கடினமான நாட்களாக இருந்தாலும் சரி, உமையே நான் நம்பி நிற்கும் பொழுது ரூத்தை ஒரு உயர்ந்த அடைக்கலத்திலே ஒரு விதவைக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்து கிறிஸ்துவின் குடும்பத்திற்குள்ளாக அவளை சேர்த்து கொண்டது போல, ஆண்டவரே, உம்முடைய குடும்பத்திற்குள்ளாக என்னை நீ சேர்த்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பீராக. உம்முடைய திருக்கரத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.